ஒரு நல்ல முடிவை தாமதமா எடுத்திருக்காரு. தற்கொலை பண்ணிக்க பார்த்து தோத்து போயிருக்காரு. அவருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். ஹலோ மேடம், நீங்களா படிச்சவங்க தானே? ஏய், இது எனக்கும் இவளுக்குமான பிரச்சனை. நீ வாயை பொத்திட்டு பேசாம இரு. உன் அப்பா தப்பு தப்பா சூசைட் பண்ணிக்க பார்த்தாரே, அதுக்கு காரணம் நான் இல்ல, நீ. அடிப்படை அறிவு கொஞ்சம் கூட இல்லாத உன் அப்பா. நீ என் பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனேயே நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? என் வம்புக்கு வராத, என்கிட்ட பிரச்சனை பண்ணாத, அதனால உனக்கு தான் டேஞ்சர்னு நான் அப்பவே உன்னை எச்சரிக்கை பண்ணல. ஏண்டி கேட்கல? நீயும் அந்த சுண்டக்கா சுந்தரியும் சேர்ந்துக்கிட்டு என்ன அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு டிராமா பண்ணீங்கல்ல? அதான்டி, அதான் உனக்கு எங்க அடிச்சா வலிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் அப்பனுக்கு கொடுத்தேன் பதிலடி. எனக்கு பதிலடி கொடுத்து சாதிச்சிட்டேன்னு நினைக்காத. நீ மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்க? சொந்தத்தை எழுந்த அனாதையா தானே நிக்கிற. உன்னோட சவால்ல ஜெயிச்சிட்டதா நீ நினைக்காத. உன்னால எனக்கு வந்த இதே நிலைமை ஒரு நாள் உனக்கும் வரலாம். ஆம்பளைங்க பொம்பளைங்களை ஏமாத்துறதுக்குன்னே பிறந்தவங்கடி. என்னை வாழ விடாம பண்ணது முத்துமாணிக்கம். இப்ப என்ன வாழ வச்சு கெடுத்தது லக்ஷ்மணன். நாளைக்கு இவனால நீயும் ஏமாந்து நிப்ப. தோத்துட்ட துக்கத்துல கண்டபடி உளறிட்டு இருக்காத. உனக்கு நல்ல மனுஷங்களை புரிஞ்சுக்கவே தெரியாது. அவங்களோட வாழவும் முடியாது. லக்ஷ்மண் சார் கடைசி வரைக்கும் நீ நல்லவன் நம்பினாரு. நீதான் கேன்சர்னு போய் சொல்லி அவரை ஏமாத்திட்டு இருந்த. இப்பதான் நீ எவ்வளவு கேடு கெட்டவன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதான் உன்னை விட்டுட்டு அவர் சுந்தரியமோட வாழ போயிருக்காரு. நம்பி வந்தவளுக்கு துரோகம் பண்ணி அவளை நடுத்தருவுல நிறுத்தினவருக்கு நல்லவருங்கிற பட்டம். அவரோட உண்மையா இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின எனக்கு கேடு கெட்டவன்னு பட்டம். உன்ன மாதிரி புத்தி இல்லாத ஒருத்தியால தாண்டி அவரை மாதிரி தப்பான ஆளுங்களை பாராட்ட முடியும். ஆரம்பத்துல தப்பா இருந்தாலும் அவரு முதல்ல ஆம்பளைங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறத நிறுத்து. அப்பதான் உன்னால உருப்பட முடியும். ஆமா, நீ பாராட்டுற அளவுக்கு லக்ஷ்மணன் என்ன சாதிச்சாரு? ஆரம்பத்துல சுந்தரி, அதுக்கப்புறம் நான், திரும்பவும் சுந்தரி. இப்படி மாறி மாறி மனசு அலப்பாய விடுற ஆம்பளைய ஒரு பொண்ணா இருந்துகிட்டு பாராட்டுறியே, அதுக்காக நீ முதல்ல வெக்கப்படு. அவர் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் தப்பானவங்க தான். ஒரு அம்மாவா நான் உனக்கு கொடுக்கிற அட்வைஸ் என்ன தெரியுமா? எவனையும் நம்பாத. அப்பான்னு சொல்லி, மகன்னு சொல்லி, புருஷன்னு சொல்லி, அண்ணன்னு சொல்லி, தம்பின்னு சொல்லி எவனையும் நம்பாத. அவங்களுக்கு அடங்கி அடிமையா இருக்கிற வரைக்கும் தான் உன்னை பாராட்டுவாங்க, சீராட்டுவாங்க. அவங்கள மீறி ஒரு வார்த்தை பேசிட்டா மிருகம் மாதிரி பாய்வாங்க. உன் வாழ்க்கையை அழிச்சு நாசமாக்கிடுவாங்க. இது நிக்கிறாரே மிஸ்டர் தமிழரசு, இவர் இன்னைக்கு உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கலாம். ஆனா எப்பவும் இப்படியே இருப்பாருன்னு நம்பிடாது. உங்க அப்பாவால, அந்த ஆள் லக்ஷ்மணனால எனக்கு நேர்ந்த அதே கொடுமை நாளைக்கு இவனால உனக்கும் நடக்கலாம். உன்னை நிர்கதியா விட்டுட்டு இன்னொருத்தியோட இவன் எப்ப வேணா போலாம். நீ என்னோட மகங்கிறதுக்காக இதை நான் சொல்லல. ஒரு பொண்ணா பிறந்துட்டியேங்கிற காரணத்துக்காக எச்சரிக்கிறேன். எவனையும் நம்பாத, இவனையும் நம்பாத. புரிஞ்சு நடந்துக்க. இவங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்க என்ன விட்டுட்டு போயிடுவீங்க? உங்களால நான் கஷ்டப்படுவேன்னு பேசிட்டு போறாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்க ஃப்ராட் தனத்தை வெளியே கொண்டு வந்து அவங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டோம்ல, அந்த கடுப்புல தான் பேசிட்டு போறாங்க. அதுக்கு நீ இப்படியாங்க? இவங்க ஒருத்தங்க தான் நல்லவங்க, மொத்த ஆம்பளைங்களும் கெட்டவங்கங்கிற மாதிரி பழி போட்டு பேசிட்டு போறாங்க. பேசிட்டு போட்டு குட்டிமா. இப்போ அவங்க பேசுறது கரெக்டா தப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோமா என்ன? முதல்ல இப்போ முக்கியம் என்ன? இந்த பணத்தை கொண்டு போய் சித்தி கிட்ட கொடுத்து மாமாக்கு ஆபரேஷன் ரெடி பண்ணணும். வா போலாம்.
வந்து பாரு அப்பாவை. சித்தி இல்லையா? இல்லக்கா, அம்மா வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா உங்களை பார்க்க விட மாட்டாங்க. நீங்க உள்ள போங்க. நீயும் வா. இல்லக்கா, நான் இங்கே நின்று அம்மா வரங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்க உள்ள போயிட்டு சீக்கிரம் வந்து. போ. அப்பா, 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 கண்ணு முழிச்சு பாருங்கப்பா. நான் துளசி வந்திருக்கேன்ப்பா. அப்பா, 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 கோபப்படாதீங்க பாரு. தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா, ப்ளீஸ்ப்பா, நான் சொல்றத கேளுங்க. அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. அப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா, நான் தெரியாம அப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா, அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. அப்பா, கோவப்படாதீங்கப்பா. நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. அப்பா, என்ன பாருங்கப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பா. உங்க பேச்சையும் மீறி நாங்க போனது தப்புதான். ஆனா காசுக்காக போலப்பா. நான் சொல்றத கேளுங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. நான் ஏன் அங்க போனேன்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன்ப்பா. அப்பா, என்ன பாருங்கப்பா. ஏன்ப்பா என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க? என்ன பாருங்கப்பா. உண்மையில என்ன புரிஞ்சுக்காம என் மேல கோவப்படாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. என்ன பாருங்கப்பா. மாமா, துளசி மேல எந்த தப்பு இல்ல மாமா. நான் தான் அவளை தேவையில்லாம கம்பல் பண்ணி. அப்பா, அப்பா, மாமா மாமா டென்ஷன் ஆகாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அப்பா, கோவப்படாதீங்கப்பா, கோவப்படாதீங்கப்பா. கோவப்படாதீங்கப்பா. எங்க என்னன்னு சொல்லுங்க. மாமா கோவப்படாதீங்க மாமா, சொன்னா கேளுங்க மாமா. அப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா, கோவப்படாதீங்க. மாமா வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா. உடம்புக்கு தான் ஆயிட போகுது மாமா, ப்ளீஸ் மாமா. சொன்னா கேளுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, ரிலாக்ஸ் மாமா. என்னாச்சு உங்களுக்கு? நான் போகும்போது நல்லா தானே இருந்தீங்க. என்னாச்சுங்க? அடி பாவி, அவரை பார்க்காத. அவருக்கு ஏதாவது ஆயிடுன்னு சொன்னேன்ல. ஏண்டி வந்தீங்க? இங்க பாருங்க, நான் பாத்துக்கிறேங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிருங்க. இன்னும் ஏன் இங்க நின்னு அழுதுகிட்டு இருக்க? போடி. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும். அவன் மேல மட்டும் கை வச்சு நடக்கிறது வேற சொல்லிட்டேன். ஏய், உன் வீரத்தெல்லாம் வேற எங்கேயாவது காட்டு. என்கிட்ட காட்டுனா நான் பத்திரகாளி ஆயிடுவேன். உங்களுக்கு தான் வர வேண்டாம்னு சொன்னேன்ல. திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்ணி ஏன் ஹலோ, உயிரை எடுக்கறீங்க? சும்மா பிரச்சனை பண்ணுறதுக்கு எல்லாம் நாங்க இங்க வரல. நீங்க கேட்ட மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போல தான் வந்திருக்கிறோம். இந்தாங்க, நீங்க கேட்டீங்களா 2 லட்சம் ரூபா இதுல இருக்குது, எடுத்துக்கோங்க. சும்மா என்கிட்ட பிரச்சனை பண்றதை விட்டுட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ற வழியை பாருங்க. இந்தாங்க, பிடிங்க பிடிங்க.
பணத்தை கொடுத்தாச்சுல, கிளம்புங்க. இங்க பாரு, பணம் கொடுத்ததுனால திரும்ப இங்க இருந்து அவரை பாத்துக்கலான்னு மட்டும் நினைக்காத. நீ பக்கத்துல இருந்தா அவரால் நிம்மதியா இருக்க முடியாது. முதல்ல கிளம்பு. தலை மாமா மாமா, அப்பா ட்ரீட்மெண்ட்க்கு பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்யூக்கா. அப்பாவுக்கு தானே செய்யறோம், இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோ. ஏம்மா, மணி என்னாச்சுன்னு பாத்தியா? பசிக்கல? வா வந்து சாப்பிடு. ஆமா, இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல். எனக்கு பசிக்கல. அது எப்படி பசிக்காம போகும்? எனக்கு தலையில அடிச்சுட்டு அழலாம் போல இருக்கு. நீ வேற சாப்பிடு சாப்பிடுன்னு உயிர் எடுக்கிற. உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு. என்னைய டார்ச்சர் பண்ற? ஏய் நில்லு. என்னாச்சு உனக்கு? சாப்பிடவான்னு கூப்பிட்டது அவ்வளவு பெரிய குத்தமா? டாக்டர்மா உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புனாங்க? நேரம் தவறாம ஒழுங்கா சாப்பிடு, அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா அதே பிறக்கும். டாக்டர் தான் நீ டென்ஷன் ஆக கூடாது, கோவப்படக்கூடாது, ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இங்க நிலைமை அப்படியா இருக்கு? ஏண்டி, உன்னை நான் சாப்பிடதானே கூப்பிட்டேன், கோவப்பட்டு கொக்கரிக்க ஒண்ணும் சொல்லலையே. என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? தினம் தினம் இப்படி டார்ச்சர் பண்ணி எனக்கு பிபி ஏத்தி என்ன கொன்னுடலான்னு முடிவு பண்ணிட்டியா? அடி பாவி, நீ கோவப்படுற அளவுக்கு நான் என்னடி பண்ணேன்? என்னை பார்த்தா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ற கொலகாரி மாதிரியா தெரியுது? பெத்த அம்மாவை பத்தி இப்படி அடி பேசுவ? நீ மட்டும் என்ன பெத்த பொண்ணுக்கு நல்லதா பண்ணிட்டு இருக்க? உனக்கெல்லாம் வீட்டுக்கு வந்த மாப்பிளையே ஒழுங்கா வச்சுக்க தெரியல. கண்டபடி பேசி அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். பொங்குறது திங்கிறது திங்கிறது பொங்குறதுன்னு இது ஒண்ணுதான் உனக்கு தெரியும். ஆமாண்டி, உன் புருஷன் வீட்டை விட்டு போயிட்டான்னு நாங்கெல்லாம் பட்டினி கிடந்து சாகணும் பாரு. அவனுக்கு பொண்டாட்டி வச்சு வாழ துப்பு இல்ல. திரும்ப அவரை பத்தி தப்பா பேசாத. பேசுவேண்டி. அவனை கட்டிட்டு போய் நீ என்ன சொகத்தை கண்ட? நாலுங்கிழமைன்னு நகை நட்டு உண்டா, இல்ல உல்லாச கப்பல்ல ஊரெல்லாம் சுத்தி காமிச்சானா? பெத்தவங்க முன்னாடி உன்னை கை நீட்டி அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனானே, அது மட்டும் தாண்டி அவன் பண்ண ஒரே காரியம். அப்போ ஏண்டி, இந்த நாள் இந்த கிழமை அவன் உன்னை சந்தோஷமா வச்சிருந்தான்னு சொல்லு, நான் அவன் காலில் விழுந்து கும்பிடுறேன். உன்னை தொட்டு தாலி கட்டின நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு நிம்மதி இல்லாம தானே பண்ணிருக்கான். அங்க போனா மாமியார் கொடுமை, இங்க வந்தா இவன் கொடுமை. சேர்ந்திருந்தாலும் பிரிஞ்சிருந்தாலும் கண்ணுல பச்சை மிளகாய் தேய்ச்சா மாதிரி உன்னை பொங்கு பொங்கு அழ வச்சுட்டு தானே இருந்தான். திருந்தி வந்தாலும் அவர்தான் நீ நிம்மதியா இருக்க விடலையே. அவன் ஒண்ணு திருந்தி வரலடி, திருட்டுத்தனம் பண்ண வந்திருக்கான். உன்னையும் என்னையும் நிம்மதி இல்லாம பண்ணணும். அதுக்காகத்தான் நாளொரு கூத்து பொழுதொரு வேஷம்னு. அப்பப்பப்பா, அவ அடிச்ச கூத்துல நீ நானும் பைத்தியமாகாதான் நீ மிச்சம். மட்டும் என்ன அவரை மாப்பிள்ளைங்கிற மரியாதையோட நடத்தின? உன் பேச்சு தாங்க முடியாத அளவுக்கு போனதுனால தான் அவர் வீட்டை விட்டே போயிட்டாரு. அப்படி ஒரு உதவாக்கார மனுஷன் வீட்டுல வச்சிருந்து என்னடி பிரயோஜனம்? போய் தொலைஞ்சது சனியன்னு விட்டு தொலைப்பியா? இன்னொரு வாட்டி அவரை சனியன் கிணியன்னு சொன்ன நானே அவர் போய் 2 நாள் ஆச்சே, அவருக்கு என்ன ஆச்சோன்னு பயந்துட்டு இருக்கேன். நீ விட்டு தொலைன்னு எகத்தாலமா பேசிட்டு இருக்க. இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வருது? அவர் எங்க போயிருக்காருன்னு என்னால தேடவும் முடியல, இருக்கிற இடமும் தெரியல. அவரை பெத்தவங்களாச்சேன்னு உதவி கேட்க போனா புருஷனை அடிச்சு விரட்டிட்டியாடி, உன்னை போலீஸ்ல சொல்லி உள்ள வைப்போன்னு மிரட்டுறாங்க. மொத்தத்துல யாரும் அவரை பத்தி கவலையே படல. இங்க நான் ஒருத்தி தான் அவரை காணோன்னு அழுதுட்டு இருக்கேன். பெத்தவங்கன்னா பொண்ண புருஷன் கூட சேர்த்து வைக்கணும்னு தான் பாப்பாங்க. இப்படி பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? என் வாழ்க்கையே உன்னாலதான் கெடுது. நிறுத்துறே. என்னடி நீ பேசுற? உன் புருஷன் கொடிமரம் நட்டு கொடை பிடிச்சி உன்னை சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தா அதை நான் கெடுத்துட்டேனா? அன்னைக்கு வயிற்று பிள்ளைக்காரின்னு கூட பார்க்காம உன்னை அடிச்சு விரட்டினாங்க. அன்னைக்கு நான் இருக்கேன்னு உன்னை சேர்த்துக்கிட்டது யாரு? நான் தானே. உன் 2 அண்ணன்களும் உன்னை வீட்டுல வச்சிருக்க கூடாது, புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைன்னு விரட்ட பார்த்தாங்களே, அன்னைக்கும் உனக்காக பேசுனது நான் தானே. என் புருஷன் என்ன அடிக்கிறான், என் வாழ்க்கைய போச்சுன்னு கதறிட்டு வந்து நின்னியே, அன்னைக்கு உனக்கு நான் இருக்கேன்டி, கடைசி வரைக்கும் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னவன் நான். இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம என்னாலதான் உன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்றியே, மனுஷாடி நீ எல்லாம். நீ ஆச்சு உன் புருஷனாச்சுன்னு நானும் மத்தவங்க மாதிரி பேசாம விட்டுருக்கலாம். உன்னை கூட வச்சு காப்பாத்தணும்னு எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா? என் பொண்ணோட வாழ்க்கையை கெட்டிடக்கூடாதுன்னு திங்கிறதுல ஆரம்பிச்சு மருந்து மாத்திர வரைக்கும் எல்லா செலவையும் நான் தானே பார்த்தேன். நான் தான் உன் வாழ்க்கையை கெடுத்தேன்னு என்னை பார்த்து கூசாம சொல்றேன்.
பெத்த மகனுங்க தயவு இல்லாம ஒத்த பைசா வருமானம் இல்லாம நானே இங்க நின்னு தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்ப கூட நான் உன்னை பாரமா நினைக்கலையே. அப்பா இல்லாத பொண்ணாச்சுன்னு உனக்கு பண்ண செலவு கூட கணக்கு பார்க்காம உன்னை நான் நல்லா தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன பார்த்து தப்பா பேச உனக்கு எப்படி மனசு வந்தது? வயசான காலத்துல நானும் முடியாம தான் இருக்கேன். அப்ப கூட காலையில எழுந்திருச்சு உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து வேளா வேலைக்கு ஜூஸ் போட்டு கொடுத்து சத்தான ஆகாரத்தை கொடுத்து உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்கிட்டு தானே இருக்கேன். என்ன போய் வாய்க்கு வந்தபடி பேசுறியே, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேடி.